தாசபூதாஸ்வதः சர்வே ஹி ஆத்மானः பரமாத்மனः அதோஹமபி தே தாசஹ இதி மத்வா நமாம்யஹம். இந்த ஸ்லோகம் பரமசிவன் மந்திரராஜபர ஸ்தோத்திரம் என்னும் ஸ்தோத்திரத்தினாலே பகவான் ஸ்ரீ நிருசிம்மனை ஸ்தோத்திரம் செய்திருக்கிறார். அதில் வரக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது. உலகத்தில் உள்ளதான சேதனம் அச்சேதனம் எனப்படக்கூடிய அத்தனை வர்க்கங்களும், எத்தனை ஜீவாத்மாக்கள், கோடான கோடி ஜீவாத்மாக்கள், நத்வேவாகம் ஜாதுநாசம் நத்வம் நேமே ஜனாதிபாக நச்சைவன பவிஷ்யாமஹா சர்வே வயமதப்பரம் என்கிறானே கண்ணன் கீதையில். சுவாமி ராமானுஜர் அந்த கீதைக்கு வியாக்கியானம் சாதிக்கக்கூடியதான அந்த சமயத்தில் அற்புதமானதொரு நிர்வாகத்தை செய்தருள்கிறார். அதாவது அந்த ஜீவாத்மாக்கள், கோடான கோடி ஜீவாத்மாக்கள் இருக்கிறார்கள். அந்த ஜீவாத்மாக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடியதான அந்த உத்தமமான தேக சம்பந்தத்தினாலன்றோ இவன் ஆண் இவன் பெண், இது மனுஷன் இது பசு இது பக்ஷி இது மிருகம் என்பதான ஒரு வித்தியாசம் உண்டாகிறதை தவிர்த்து ஜீவாத்மா நாயம் தேவோ நமர்த்தியா நெரிய ஸ்தாவரோபிவா, இவை எதிலும் சேராதவன். ஜீவாத்மாவிற்கு தேக சம்பந்தம் ஏற்படுவதனாலன்றோ இந்த தேக சம்பந்தத்தை இட்டு நாம் ஆண் பெண் என்னும் விவகாரத்துடன் அழைக்கிறோம். ஆகையால் இவை அனைத்தும் பரமாத்மாவிற்கு தாசவர்க்கங்கள். பரமேஸ்வரனாருடைய உத்தமமான வாக்கியம் தாசபூதாஸ்வதः சர்வே ஹி ஆத்மானः பரமாத்மனः. இந்த ஆத்மானः பரமாத்மனः, இந்த ஜீவன் சேதனம் அச்சேதனம் என்று எதை பார்த்தாலும் சரி இவை அனைத்தும் பரமாத்மாவிற்கு அதீனப்பட்டது. அதோஹமபி தே தாசஹ இதி மத்வா நமாம்யஹம். அது சரி சுவாமி, உலகத்தில் உள்ள சேதனம் அச்சேதனம் இவை அனைத்தும் உமக்கு எனக்கு தாசபூதர்கள் என்பதாக சொன்னால் நீங்கள் என்ன, உங்களுடைய நிலை என்ன என்ற பரமேஸ்வரனை பார்த்து எம்பெருமான் கேள்வி கேட்பதாக கொண்டு அதற்கு அவர் பதில் சொல்லுகிறார். அதஹா அஹம் அபி தே தாசஹா, எப்பொழுது அனைத்து ஜீவவர்க்கங்களும் உமக்கு தாசபூதர்கள் என்று சொன்னேனோ அதனால் அஹம் அபி தே தாசஹா, அடியேனும் தேவருக்கு தாசபூதன் தானே இதி மத்வா நமாம்யஹம் என்று நினைத்து அந்த பகவானை சேவிக்கிறோம். இதுதான் ஜீவனுடைய லட்சணம். இதுதான் ஜீவனுடைய பெருமையை வளரச் செய்யக்கூடியது. சுவாமி தேசிகன் சாதிப்பார், உன்னதானாம் அவனதிகி நதானாம் எத்திர சோன்னதிகி என்று. எம்பெருமான் திறத்தில் பணிந்து அவன் அடியார்கள் திறத்தில் பணிந்து அந்த அடியார்கள் திறத்தில் நாம் மிகுந்த வணக்கத்துடன் வினயத்துடன் இருந்தோமேனால் நாம் பின்னாளில் உலகத்தில் தலை நிமிரலாம், நமக்கு உலகத்தில் தலை நிமிரலாம். ஆனால் இங்கே அவரிடத்தில் பணியாமல் அவன் அடியார் திறத்தில் பணியாமல் இருமாப்புடன் இருந்தோமேனால், ராவணனைப் போல துரியோதனைப் போல இருமாப்புடன் இருந்தோமேனால் கடைசியில் பின்னாளில் நமக்கு உண்டாகக்கூடியது என்ன தெரியுமா? உலகத்தில் தலைக்குனிவு. என்ன அழகான பதம் தெரியுமோ பாதுகா சகஸ்ரத்தில், உன்னதானாம் அவனதிகி நதானாம் எத்திர சோன்னதிகி. தலை நிமிர்ந்திருப்பவனுக்கு தலைக்குனிவு ஏற்படுகிறது, இங்கே தலை வணங்கி நிற்பவனுக்கு உலகத்தில் தலை நிமிரக்கூடியதாய் அந்த பெருமிதம் உண்டாகிறது என்று அருளி செய்வார். ஆகையால் ஆத்மாவுடைய நிரூபகம் என்ன? இந்த ஆத்ம தத்துவம் என்பதை நாம் எப்படி உணர வேண்டும் என்றால், இந்த ஆத்ம தத்துவம் உத்தமமான விசேஷமான அந்த பகவானுக்கு இவன் தாசபூதனாய் திகழக்கூடியவன். இந்த அர்த்த விசேஷத்தை தான் ஆழ்வான் மூலமாக திருக்கோட்டியூர் நம்பிகளை விளக்க வைத்து அந்த திருக்கோட்டியூர் நம்பிகள் திருவாக்காக கொண்டு சுவாமி ராமானுஜர் நம் சம்பிரதாயத்தின் அடித்தளமாக்கி நமக்கு உபதேசம் செய்கிறார். அடியன் கீழே பலமுறை சொல்லியிருக்கிறேன், ராமானுஜர் திறத்தில் அனைத்து ஆச்சாரியர்களுக்குமே கௌரவ புத்தி உண்டு. அதாவது நம் பெரியோர்கள் ஒரு விஷயத்தை சொல்வார்கள், என்ன தெரியுமா? ராமானுஜருடைய திருவடி சம்பந்தத்தினாலே, அதாவது ராமானுஜருக்கு பிறகு அடுத்து அவதரிக்கக்கூடிய ஆச்சாரியர்களுக்கு ராமானுஜருடைய திருவடி சம்பந்தத்தினாலே தன்னேற்றம், அந்த திருவடி சம்பந்தம் பெற்றதினாலே அவர்களுக்கு தன்னேற்றம் உண்டாயிருக்கிறது. அதே போல ராமானுஜருக்கு முன்பாக அவதாரம் செய்திருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு என்ன பெருமை என்றால் அவர்களுக்கு ராமானுஜருடைய திருமுடி சம்பந்தத்தினாலே தன்னேற்றம். ஆம், அவர்களுடைய திருவடியை ராமானுஜர் தன்னுடைய சிரசில் சூடிக்கொள்வதினாலே, தன்னுடைய தலையில் சூடிக்கொள்வதினாலே அவர்களுக்கு ராமானுஜருடைய திருமுடி சம்பந்தம் கிடைத்திருக்கிறது. ராமானுஜர் நடுநாயகமாக திகழ்கிறார். அவருக்கு பின் அவதரிக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் அனைவருக்கும் திருவடி சம்பந்தம், அவருக்கு முன் அவதாரம் செய்திருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் அனைவர்களுக்கும் திருமுடி சம்பந்தம். இந்த சம்பந்தத்தினால் அன்றோ இரு திறத்தாரும் திகழ்கிறார்கள், இரு திறத்தாரும் பொலிகிறார்கள். அடேப்பா, ராமானுஜருக்குத்தான் என்ன பெருமை! என்னுயிர் தந்தளித்த வரைச்சரணம் புக்கியானடைவே அவர் குருக்கள் நிறைவணங்கி பின்னருளால் பெரும்பூதூர் வந்த வள்ளல் பெரிய நம்பியாள வந்தார் மணக்கால் நம்பி
நன்னரியை அவர் குறைத்த உய்யக் கொண்டார் நாதமுனி ஷடகோபன் சேனைநாதன் இன்னமுதத் திருமகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே. காலையில் எழுந்தவுடன் நாம் தியானிக்க வேண்டிய மங்களகரமான பாசுரம் இது. குரு பரம்பரையை தியானம் செய்ய வேண்டுமாம். கோவில்களுக்கு செல்லும் சமயத்தில் அங்கே துவஜஸ்தம்பத்தின் அடியில் பலிபீடத்தின் அடியில் பெருமாளை சேவித்துக் கொண்டு உள்ளே நுழையும் பொழுது, துவாரபாலகர்களை பிரார்த்தித்துக் கொண்டு உள்ளே நுழையும் பொழுது நாம் இந்த குரு பரம்பரையை தியானம் செய்ய வேண்டும். மறக்கவே மறக்காதீர்கள். ஏதோ இந்த உபன்யாசம் கேட்பது அன்றைய தினத்தில் மறந்து விடுவது, பின்னாளில் கோவிலுக்கு சென்றால் அங்கெங்கே நாம் பார்ப்பவர்களுடன் பேசிக் கொண்டிருப்பது என்பதாக இல்லாமல் இனி இதனை நாம் நம்முடைய பழக்கத்தில் கொண்டு வர வேண்டும். என் உயிர் தந்து அளித்தவரை இந்த ஆத்மா அனர்த்தப்படாதபடி, இனியும் இந்த ஆத்மாவிற்கு பிறவி உண்டாகாதபடி, இந்த ஆத்மா மறுபடியும் தேக சம்பந்தத்தை அடையாதபடி நம்மை ரட்சிக்கக்கூடியவர்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள். என் உயிர் தந்தளித்தவரை சரணம்புக்கு யானடைவே அவர் குருக்கள் நிறை வணங்கி. நிறை என்றால் கோஷ்டி, நிறை என்பதற்கு கூட்டம் என்பதாக பெயர். ஆனிரை என்று சொல்லுகிறோம் அல்லவா? அதனால் குருக்கள் நிறை. ஆம், ஒன்றா இரண்டா என்ற சம்பிரதாயத்தில் ஆங்காங்கு குழுக்களாக குருக்கள் ஆச்சாரியர்கள் நிறைந்திருக்கிறார்கள். நம்முடைய ஆச்சாரியருடையதான சம்பந்தம் இருக்கிறது. ராமானுஜர் வரையிலும் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் விவரித்துவிட்டு ராமானுஜருக்கு பிறகு அவரவர்கள் பரம்பரையின்படியாக ஆச்சாரியனை அறிய வேண்டியது. ஆனால் எல்லோருக்கும் ராமானுஜன் பிரதமாச்சாரியன், அதில் சந்தேகமே இல்லை. ஆகையால் ராமானுஜரிடமிருந்து தொடங்க வேண்டுமாம். பின்னருளால் பெரும்போது ஒரு வந்த வள்ளல் பெரிய நம்பி, அவருக்கு முன்பாக பெரிய நம்பி. இங்கே பெரிய நம்பி என்று சொல்வதனாலே ஏனைய 4 குருமார்களும் அதில் அந்தர்கதம். திருக்கோஷ்டியூர் நம்பி, திருமாலையாண்டான், திருவரங்க பெருமாளரையர், பெரிய திருமலை நம்பிகள், இவர்கள் எல்லோரும் அதில் சேர்ந்தவர்களாகிறார்கள். பெரும்பூதூர் வந்த வள்ளல், எப்பேற்பட்ட வள்ளன்மை! காரை கருணை ராமானுஷா என்பதாக அந்த கருணை உள்ளம் கொண்டவரான சுவாமி ராமானுஜர் தான் படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் படக்கூடாது என்பதாகத்தானே எத்தனை விசேஷங்களை நமக்கு உபதேசம் செய்து வைத்து தன் ஆச்சாரியரான திருக்கோஷ்டியூர் நம்பிகள் மூலமாகவே எம்பெருமானாரே என்று விருதமிட்டு அழைக்கப்பட்டார். பெரும்பூதூர் வந்தவள்ளல் உதாரமான குணமுடையவராம். தேவப்பெருமாள் திருடிவாரத்தில் அவதாரம் செய்ததினாலே அந்த வரதனை போன்ற பரந்த மனம் கொண்டவராம். பெரும்பூதூர் வந்தவள்ளல், அந்த பிராந்தியம் தொண்டை மண்டலத்தினுடைய பெருமை. பெரும்பூதூர் வந்தவள்ளல் எப்படி? அவருக்கு முன்பாக பெரிய நம்பி ஆளவந்தார் மணக்கால் நம்பி, பெரிய நம்பி ஆளவந்தார் மணக்கால் நம்பி நன்னரியை அவர் குறைத்த உய்யக் கொண்டார், அதற்கு முன்பாக உய்யக் கொண்டார். நாதமுனி ஷடகோபன் சேனைநாதன் இன்னமுதத் திருமகள் என்று இவரை முன்னிட்டு இத்தகையதொரு ஆச்சாரிய பரம்பரையை நாம் அனுசந்தித்துக் கொண்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே, அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை நாம் அடைகிறோம். இது காண்பிக்கப்படுகிறது. இப்படியாக இந்த ஆத்மஸ்வரூபத்தினுடைய லட்சணங்கள் திருக்கோஷ்டியூர் நம்பிகள் மூலமாக உபதேசிக்கப்பட்டன. ஒரு சமயம் திருக்கோஷ்டியூர் நம்பி ஏகாந்தமாக அந்த ராமானுஜரிடத்தில் இருக்கும் பொழுது சொல்லுகிறார், எம்பெருமானாரே, உம்மை பலமுறை நாம் பரீட்சைக்கு உட்படுத்தினோமே, இதனாலே தங்கள் திருவுள்ளத்தில் எந்தவிதமான கலக்கமும் தேவையில்லை. உம்மீது வெறுப்பு கொண்டு ஒரு நாளும் அடியேன் அந்த ஒரு காரியத்தை செய்யவில்லை. குரு தன் சிஷ்யரை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை எங்கேயாவது உண்டா? குரு தன் சிஷ்யரிடத்தில் சொல்லுகிறார், எம்பெருமானாரே, உம்மை பலமுறை நாம் பரிசோதனைக்கு உட்படுத்தினோம். அந்த பரிசோதனைகள் செய்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? அர்த்தத்தின் சீர்மையை உலகத்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். இது புரியாமல் என்னமோ ராமானுஜர் மீது திருக்கோஷ்டியூர் நம்பிகளுக்கு வெறுப்பு உண்டானார் போலவும், வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் திருக்கோஷ்டியூர் நம்பி ராமானுஜரை வெறுத்தார் போலவும் சிலர் புனைந்து கற்பனை திறம் மிக்கவர்களாக கட்டுக்கதைகளை சொல்லுவதை எல்லாம் நான் நம்பக்கூடாது. ஏனென்றால் நம்முடையதான குரு பரம்பரையில் இப்படி இல்லை. நம்முடைய குரு பரம்பரை நம் பெரியோர்கள் காண்பித்திருக்கிறார்கள். ஆங்காங்க ஐதிஹ்யங்கள் காண்பிக்கப்படுகின்றன. சரமஸ்லோகத்தின் அர்த்த விசேஷங்களை எல்லாம் கோஷ்டிபூர்ணர் பக்கலில் சுவாமி ராமானுஜர் அபியாசம் செய்யக்கூடிய காலத்தில் கோஷ்டிபூர்ணராம் திருக்கோஷ்டியூர் நம்பிகள் அருளி செய்த வார்த்தை. ஆளவந்தார் தேவப்பெருமாடத்தில் சரணாகதி செய்து உம்மை சம்பிரதாயத்திற்கு பெற்று வந்திருக்கிறார். நாதமணிகள் கொண்டாடிய பவிஷ்யதாச்சாரியர் நீர்தான் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். அதுவில்லாமல் ஒரு சமயம் திருவாய்மொழி சந்தை சொல்லக்கூடியதான கால விசேஷத்தில்
பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் என்னும் பாசுரத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது திருமாலையாண்டான் ஒருமுறை நின்று ராமானுஜரை பார்த்தாராம். அந்த பாசுரத்தை சத்தை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய கால விசேஷத்தில் ஒருமுறை நிறுத்தி ராமானுஜரை பார்த்தாராம். சுவாமி எதற்காக இப்படி பார்த்தாகிறது? இல்லை, அந்த பாசுரத்தின் அர்த்த விசேஷம் இங்கே என் எதிரில் எனக்கு சிஷ்யராக காண கிடைக்கிறதே, அதை நினைத்து பார்க்கிறேன் என்று சொன்னாராம். ஆழ்வாருடைய திருவுள்ளம் என்ன? பொலிக பொலிக போயிற்று வல்லுயிர் சாபம் கலியும் கடும் கண்டுகொன்மின் என்னும் பாசுரத்தில் பவிஷ்யராச்சாரியரான பகவத் ராமானுஜருடைய அவதாரத்தை தானே உள்ளே வைத்து பாடினார் என்பது சம்பிரதாயம். அது அந்த மங்களாசாசனம் இப்பொழுது என் எதிரே அமர்ந்து கொண்டு என்னிடத்தில் சச்சிஷ்டராக இருப்பதை பார்த்து நான் வியந்து போற்றுகிறேன் என்று அருளி செய்தாராம். அதுபோன்று இந்த ஆச்சாரியர்கள் போட்டி போட்டுக் கொண்டு ராமானுஜரிடத்தில் பாசத்தை பொழிந்தார்கள். ஆளவந்தாருடைய திருவுள்ளத்தை உணர்ந்தார்கள். இப்பொழுது திருக்கோஷ்டியூரம்பிகள் சொல்லுகிறார், ஆம், உம்மை பரீட்சை செய்தவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? உமக்கு விஷயம் தெரியாது என்பது பொருள் அல்ல. இந்த விஷயத்தினுடைய சீர்மை உலகத்தவர்கள் உணர்ந்திருக்க வேண்டும், அவர்கள் எல்லோருக்குமே இதனுடைய பெருமை தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் உம்மை பன்னெடுங்காலம் பரீட்சித்தோம். ஆனால் நீர் எம்பெருமானார் அன்றோ என்று திருக்கோஷ்டியூரம்பிகள் ராமானுஜரிடத்தில் தெரிவித்தார். அதே போன்று திருவரங்கப் பெருமாளரையர் அவருடைய அந்திம காலத்தில் தன்னுடைய மக்களை அழைத்து, நீங்கள் உங்கள் உள்ளத்தில் என்ன நினைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர்கள் சொன்னார்களாம், நாங்கள் ராமானுஜ தாசர்கள் என்று நினைத்திருக்கிறோம். ராமானுஜரை ஆச்சாரியராக பெற்றிருக்கக்கூடிய எங்களுக்கு வேறு என்ன குறை என்பதாக நாங்கள் நினைத்திருக்கிறோம் என்ற பொழுது திருவரங்கப் பெருமாளரையர் உள்ளம் மகிழ்ந்தாராம். எப்படி பாருங்கள், தன் சிஷ்யந்திரத்தில் தன்னுடைய சந்ததியினரை ஆசிரயிக்க வைத்து என்றால் அந்த தன்னுடைய சந்ததியினர் தன் சிஷ்யரையே ஆச்சாரியராக ஏற்றுக்கொள்ளும்படியான செய்த பண்பாளர்களாக ராமானுஜருடைய ஆச்சாரியர்கள் திகழ்கிறார்கள். அவர்கள் திருவுள்ளம் உணர்ந்து அந்த திருவுள்ளத்திற்கு தக்கபடி காரியங்களை செய்பவராக சுவாமி ராமானுஜர் திகழ்கிறார் என்றால், இந்த சரித்திரத்தை காட்டிலும் நம்மளை பண்படுத்தும் புனிதப்படுத்தும் வேறொரு சரித்திரம் உண்டா? ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ என்று சொல்வதை தவிர்த்து வேறு என்ன கைமாறு செய்ய முடியும்?